Hi friends, happy morning. இது ஆல் டு ஆல் சேனல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இந்த சாதத்தை வச்சு நம்ம ஒரு இடியாப்பம் செஞ்சுக்கிடலாம். வாங்க, இது சிம்பிளாக இருக்கும். நம்ம புழிஞ்சி கஷ்டப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த சாதத்தை மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதத்தை மிக்சியில் போட்டு இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாதம் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம மாவு, பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கு புட்டுக்கு நீட்டுன்னு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அரிசி மாவு போட்டிருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பிடிக்கும்னுட்டு அவ்வளோ பார்த்து எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம அந்த உலக்கு ஃபுல்லாமே முறுக்கு உலக்கில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு அதில் நம்ம போட்டு ரொப்பி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது ஈஸியாகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அருமையாக புழிஞ்சிட்டோம். என்ன, நான் 2 கையில் காட்ட முடியல. என்னென்னா ஒரு கையில் ஃபோனை வச்சுருக்கேன், ஒரு கையில் நான் புழிஞ்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அருமையாக புளிய வந்துடுச்சு. இதை இப்போது அவிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது வச்சுட்டேன், ஸ்டீம் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இடியாப்பம் அருமையாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு தட்டிக்கணும்.